சண்டனாகப்பட்டவன் நாடு கேட்டதுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சாமி சொன்னார்? ஏய், வாரணாவரம் என்று சொல்லக்கூடிய வாரணாவரத்தை காட்டினார். கல்லு முள்ளு கரடு என்ன செய்வது? ஆயனுடைய கிருவியாலை இந்திரனுடைய மாளிகை போல மாயவன் அமைத்து வைத்தார். இந்திர பிரஸ்தவத்தை உண்மைதான். இந்திரனுடைய மாளிகை போல அமைத்து அந்த நாட்டுக்கு இந்திரபுரசம் என்று பெயர் வைத்தார். இந்திர பிரஸ்தவம் உண்மைதான். அப்பொழுது பார்த்தான் துரியோதனன் பாண்டவர் உயிரோடு இருப்பது தெரிந்து விட்டார். பாண்டவர் எப்படியாயிலும் நாட்டை விட்டு காட்டுக்கு ஓட்ட வேண்டும் அப்படி என்று பனிங்கிமா மண்டகம் கட்டி பனிங்கிமா மண்டகத்தில் என்ன செய்தார்? பாண்டவர் ஐவரை வரவழைத்தார். மகன் லக்னகுமாரனுக்கு பூநூல் திருமணம் என்று பொய் சொல்லி கூப்பிட்டா. கபடு வஞ்சகம் அறியாத பாண்டவர் உண்மைதான் என்று சென்றோம். அங்க சென்ற இடத்துல என்ன நடந்தது? தர்மம் நம்பினா சும்மாதான் இருக்கின்றோம், ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படி என்று துரியோதனர் சொல்ல, சரி ஒரு பொழுதுபோக்கு தானே அப்படி என்று நான் ஒப்புக்கொண்டேன். அப்பொழுது என்ன செய்தார்? என்ன விளையாட்டு? சூதாடுவது. சூதாடுவது. சூதாடுவது என்றால் என்ன? என்ன சாமி? தாயமாடுவது. ஆனா இன்னைக்கு மாரியம்மன் கோயில் முன்னாடி உட்கார்ந்து தாயமாடுறாங்களே, அது எங்களுடைய பண்பாடு அல்ல உங்களோட தொழுவாடு. ஐவர் ஒருவரும் அமர்ந்து கௌரவர்கள் 99 பேர் ஒருவரமாக அமர்ந்து சூது வகடை ஆடினோம். கண்ணே ஆடும்போது முதலாட்டத்தில் யார் ஜெயித்தா? யாருங்க? நான் துரியோதனன் ஜெயித்தான். நான் ஜெயித்தேன். அப்பொழுது சொன்னான் துரியோதனன், தர்மா இது இருவருக்கும் பொதுவாக போகட்டும், பிள்ளையார் ஆட்டமாக போகட்டும். முதல் ஆடினால பிள்ளையார் ஆட்டமா போகட்டும். உண்மைதான். இரண்டாவது என்ன செய்தான்? தன் மாமனாகப்பட்ட ஜெகனியை வைத்து பகடைக்காய் எடுத்து உருட்டினான். பகடை உருட்டினான். உண்மைதான். அதுல எப்படி கட்டளை? நாடு நகரம் நவீனத்து செங்கோல் உப்பிச்சட்டு வரிவோடு என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பகடைகளை வைத்து சூதாடினோம். துரியோதனன் பகடை தகடி வைத்து உருட்ட பகடை 12 விழுந்தது. 12 விழுந்தது. மக்காது ஒரு தாயம் விழுந்தது. சரி, 12 பகடை விழுந்ததுக்கு ஒரு தாயம் விழுந்ததுக்கு என்ன அர்த்தம்? பகடை 12 விழுந்து விட்டதல்ல, 12 வருடம் பாண்டவர்களை நாட்டை விட்டு காட்டுக்கு போக வேண்டும். சரி, தாயம் விழுந்ததுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 12 வருட காலம் கழித்து ஒரு வருட அக்காத வாசம் ஒருவர் கண்களுக்கும் தெரியாமல் இருந்து வந்து நாடு கேட்டா பங்குல பிரகாரம் ஆதி நாடு தருவேன் அப்படி என்று திரியன் கட்டளை. இந்த பாண்டவர் தர்மத்தை தர்மத்தை அழிக்க கூடாது அப்படி என்று 12 காலம் கழித்து 13வது அக்காத வாசம் நாட்டுக்கும் சேராமல் காட்டுக்கும் சேராமை உபலாயம் என்று சொல்லக்கூடிய உபலாய வலையில் இருந்து யாரு விட்டு நாடு கேட்டோம்? உலகமா முனிவரை விட்டு நாடு கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னார்? பாண்டவருக்கு பல்விளக்கமன் தரமாட்டேன் சொல்லிவிட்டான் துரியோதனன். இரண்டாவது யார் சென்றார்? என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனனுக்கும் அல்லிக்கு பிறந்தானே அல்லிமகன் பிளேந்திரன் சென்று, பெரியப்பா பாண்டவருக்கு ஐவருக்கு 5 வீடு கட்டுவதற்கு இடம் கொடுத்தால் போதும் அப்படி என்றார். டேய், நீ பாண்டவர குலத்துல பிறந்தவன், நீ வந்து கேட்டா நாடு தருவனா? ஒருபோது தர மாட்டேன். சின்னஞ்சிறு பையன். உண்மை. மூன்றாவது யாரை விட்டோம்? உள்ளங்கையில நெல்லிக்கனி போல எங்களை பாண்டவரை காத்து வருகிறாரே எனது மாமா 10 அவதார கொண்ட தசாவதார ஸ்ரீக்கு வந்த கண்ணன். மாமா நீங்க சென்று நாடு கேட்டு வாருங்கள் மாமா. மாமன் சென்றார். துரியோதன மன்னா, அவரு உன்னுடைய சித்தப்பா மக்கள், அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கு இடம் கூட நாடு தராவிட்டாலும் பரவாயில்லை அப்படி என்று கேட்க, சூதுக்கார கண்ணா பாண்டவர பட்சமாயிருக்கின்றார். ஊசியை நிறுத்தி ஊசி முனையில எவள் மண் பிடிக்கிறதோ அவ்வளவு மண் தர மாட்டேன். சரி, இதுக்கு என்ன முற்றுப்பிள்ளி என்ன அப்படி என்றால் இதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது அப்படி என்று துரியோதனன் சொன்னார். என் இடத்தில் இருப்பது 11 அக்ரோணி. பாண்டவர் இடத்தில் இருப்பது எத்தனை அக்ரோணி? அவன் படை பள்ளத்திலே வல்லவன். பாண்டவர் இடத்தில் இருப்பது 7 அக்ரோணி. 11 7 சேர்த்தினால் 18 நாள் சண்டை துவக்கம் செய்ய வேண்டும். கோழி பட்டு வைத்தாலும் உருளாத குருச்சேத்திர பூமி பூமியிலே குருச்சேத்திர பீட பூமி. உண்மை. கத்தி முனையால யார் ஜெயிக்கிறார்களோ அவர் நாட்டை ஆளட்டும். போந்தவர்கள் மீண்டும் 12 வருட கானகத்தில் வாழ வேண்டும் அப்படி என்று கட்டளையிட, என் மாமனாகப்பட்ட மாயவனை வைத்து 18 நாள் சண்டை துவக்கம் செய்து பாண்டவர்களையே வெற்றி வெற்றி என்று வெற்றி கொடி நாட்டினோம். பாண்டவர் பக்கமே வெற்றி. உண்மைதான். இப்பொழுது துரியோதனுடைய படைகள் எல்லாம் அணுகணுகாக மண்ணாக மண்ணா மறைந்து விட்டார். துரியோதன படையெல்லாம் அழிந்து விட்டது. உண்மைதான். பாண்டவர் ஐவரும் சீரும் சிறப்புடனே இப்பொழுது எங்க வாழ்ந்து வருகிறோம்?
டெல்லி அஸ்னாபுரத்திலே வாழ்ந்து வருகின்றோம். டெல்லி அஸ்னாபுரத்துல நீங்க நாடாளு கொண்டு வரீங்க. சரி சாமி. எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. யார் சாமி உங்க மனைவி? முடிந்து விட்டது. யார் சாமி? ஏன் சொல்ல வேணுமா? கண்டிப்பா சொல்லுங்க, எல்லாம் காலையில சம்பளம் இல்லைங்க. கரெக்ட்டா கேக்குறானுங்க. யாருங்க உங்க பொண்டாட்டி? மாலையிட்ட தேவியாக வந்தவர் பேர் என்ன? பேர் என்ன? ஐவருக்கு நண்பா. அடனமானே முடித்ததோரே என் மனைவியாரை கார சொல்வேன். ஐவருக்கு நான் திருமணம் செய்த மனைவி யார் தருவருமா? அக்கினியில பிறந்தபடியாக ஐவருக்கும் தேவியாக வட்டவள் என்னுடைய தேவினுடைய பேருதான் அருங்கிலி பாஞ்சாலி திரௌபதி என்று சொல்வார்கள். பத்தினி பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலி. சரி சாமி. திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையிலேயே இருக்கின்றோம். இன்று தினமாக வட்டது போடாதீங்க. சத்தம் போட்டா இப்படி கஜா முஜான் சாமி என்னப்பா சாமி? என்னடா ஆகாய மார்க்கமா ஒரு லிகிதம் வந்திருக்கு சாமி. படிச்சு காட்டுறா. நானே படிக்கிறேங்களா? எப்படி படிக்க? நானே படிச்சு காட்டுறேன். ஆகாசவாணி ஆயா போட்ட சாணி. போன வாரம் அடித்த புயல் காத்த மலையில் மதுரை குருவள்ளூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மதுரை முனியாண்டி விலாசில் 10 புரோட்டாக்கள் 20 இட்லிகள் காணாமல் போய்விட்டது. இதை தேடி சென்று கண்டுபிடித்த எலிக்குட்டிகள் உள்ளே சென்று 20 எலிக்குட்டிகள் நாசமாகி விட்டது. சாமி ரயில்வே செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க. ஏட்ட புரட்டி பாரு பைத்தியக்காரா. இருங்க எல்லாத்தையும் படிச்சு பார்க்கலாம். ரயில்வே செய்திகள். கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு ரயில்வே சந்திப்பு நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி சென்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸ். பாண்டியன் ரயில்வே செய்தி சாமி. சொல்றா. முக்கியமான செய்தி சாமி. சொல்றா. கோயம்புத்தூர்ல இருந்து நெல்லை செய்திருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை ரயில் நிலையத்தில் 10 மணி நேரம் தாமதம். காரணம் தண்டவாளத்தின் அருகே 2 கட்டெரும்பு சண்டை போட்டு கொண்டிருந்ததால் ரயில்கள் தாமதம், பயணிகள் அவதி. படிக்க தெரியாது சாமி. வெளிநாட்டு செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி? வெளிநாட்டு செய்திகள். டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல வாக்குவாதம். டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல சாமி. எப்படி வாக்குவாதம்? நல்லா கேட்டுக்காங்க. டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் கைதிக்கும் நேர்ந்த வாக்குவாதம். உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்ட கேள்வி தலைமை நீதிபதி கேட்டிருக்காருங்க. எப்படி கேட்டிருக்காரு? ஹைகோர்ட் ஜட்ஜுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க. சொல்றா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்ட கேள்வி, ஏனப்பா கைதி, உன்னை கைது செய்த காரணம் என்ன? காவலாளிகள் உன்னை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு கைது சொன்ன பதில், தன் தம்பியை தன் கையில் பிடித்து ஆட்டுவதற்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறார்களே, இது என்ன நீதிமன்றமா உங்க கூதிமன்றமா? ராஜராஜேஸ்வரி மகா கணபதி
ராஜராஜஸ்ரீ கமிட்டி போட்டு கப்பேஸ்திரி ராஜராஜஸ்ரீ மகா கணம் பொருந்திய மேலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேக மன்னன் எழுதக்கூடிய நிறுவம். ஓ மேகராஜ மன்னன் எழுதக்கூடிய நிறுவம். பாண்டவர் ஐவருக்கு முந்தி பிறந்த தர்மபுத்திர மகாராஜனுக்கு எழுதக்கூடிய நிறுவம். எழுதக்கூடிய நிறுவம் என்னவென்றால் உன் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் என் மகளாகப்பட்ட மின்னலொளியை திருமணம் செய்து 9 ஆண்டு காலமாகிவிட்டது. 9 ஆண்டு காலமாக வந்து கட்டின மனைவி கண்ணெடுத்து பார்க்கவில்லை. மனைவி உயிரோடு இருக்கிறானா செத்து விட்டாள் என்று கூட வந்து பார்க்கவில்லை. என்னுடைய மகன் கண்ணி கண்ணீரை சிந்தி அழுது கொண்ட சிந்தனையோட மனக்கவலையோட இருக்கின்றார். வந்தால் மனைவியை வந்து அழைத்து செல்லுங்கள். இல்லை என்றால் மேகராஜன் படையெடுத்தால் சந்திரகுல வம்சத்துக்கு பங்கம் நேர்ந்துவிடும், பாண்டவருக்கு பங்கம் நேர்ந்துவிடும். இப்படிக்கு மேகலாகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் எழுதக்கூடிய நிறுவம். இருந்தாலும் ஒரு விஷயம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து 9 ஆண்டு காலமாக ஒரு கணவனும் மனைவியை சேர்ந்து இல்லாத வாழ்க்கை செய்யாதிருந்தா யாருக்கும் மனவெருத்தம் இருக்கும், மன கவலை இருக்கும். அதனால இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு பின்னலொளியை நம்மளுடைய நாட்டுக்கு அழைத்து வருவதாக இருந்தா நண்பா, நான் சீக்கிரமாக சென்று நான் தர்மத்துக்குரியவன், தம்பியை பார்க்க முடியாது. அவனுக்கோ ஆத்து மலனை கூட இல்ல அர்ஜுனுடைய கூத்தி மாறிகள் என்ன முடியாது. ஆத்து மணல கூட என்ன அர்ஜுன கூத்தியா என்ன முடியாது. எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. என் தேவியாகப்பட்ட பத்திரி பாஞ்சாலிக்கு மட்டும் தெரியும். அவதான் முதல் மனைவி. அதனால என் தேவியாகப்பட்ட பத்திரி பாஞ்சாலி அரண்மனையில் இருக்கின்றார். அழைத்து இதுக்கு எப்படி வழிமுறை அப்படி என்று என் மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுதான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதனால மன்னன் தருமர் அழைத்தார் என்று என் தேவியாகப்பட்ட பாஞ்சாலி அழைத்து வா. கேளுங்கள் சபையோர்களே, தாரா புகழ் படுத்த தர்மராஜராகப்பட்டவர் தன்னுடைய மனைவியாகப்பட்ட அருங்கிலே பத்தினை பாஞ்சாலை இழைக்க இப்பொழுது பாஞ்சாலை அம்மை சபைக்கு தருவார். அவனால் மற்ற கதை அறியலாம்.